योग ज्ञान सिद्धर ओम श्री राजयोग गुरु चरणम. ஒவ்வொரு மனிதனும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்க உட்கார்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையை பற்றி, அதுக்கு பிறகு தன்முனைப்பு என்பது தேவை கிடையாது. மோட்டிவேட்டர் அவசியமே இல்லை. வாழ்க்கையில் நான் என்னென்ன செஞ்சேன், எப்படிலாம் வாழ்ந்தேன், ஏன் இவ்வளவு தோல்விகளுக்கு என்ன காரணம், யார் காரணம், நான் என்ன செஞ்சேன், என்னோட பங்கு என்ன, அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா சொந்தமாவே உங்களுக்கு தெரிய வந்துடும். சரி, தேவையில்லாத விஷயம்லாம் விட்டு ஒழிப்போம், தன்னம்பிக்கை இறை நம்பிக்கையோட நம்ம வெற்றி அடைஞ்சு ஆகணும் அப்படின்ற அந்த எண்ணம் வர தொடங்கிறோம். இப்ப இவ்வளவு நடந்திருக்குன்னா நாமளும் ஒரு காரணமா இருந்திருக்கோம். சில பேர் இந்த தவறு நடக்கும்போது ஒரு சாராரை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னா, ஒரு பிசினஸ் செய்யறாங்கன்னா பிசினஸ்ல தோல்வி அடைஞ்சிட்டா என்ன சொல்லுவாங்க, தோல்வி அடைஞ்சதுக்கு அவர் தான் காரணம், எனக்கு அனுபவம் இல்லை, அவர் தான் அனுபவசாலி, நான் எல்லாம் போட்டேன் அப்படின்னு. நீங்களும் காரணம். ஒரு அனுபவம் இல்லாதவர்கிட்ட நீங்க போய் சேர்றீங்கன்னா முதலில் அனுபவம் என்ற நிலையை நீங்க ஓரளவா தெரிஞ்சுக்கிட்டு தான் போகணும். ஒண்ணுமே நீங்க எதுவுமே தெரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா அவரை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும். ஒரு அனுபவசாலியோடு நீங்க சேர்ந்து எது பிசினஸ் பண்றீங்களோ, வியாபாரம் பண்றீங்களோ, அல்ல எது செய்றீங்களோ, அது நல்ல விஷயங்களை எது செஞ்சாலும் செய்யலாம். அந்த நபராவது உங்களுக்கு தெரியணும், நல்லவரா, நேர்மையானவரா, நாணயமானவரா அப்படின்னு. அதுவும் தெரியாமல் நீங்க போனீங்கன்னு சொன்னா நீங்களும் ஒரு முக்கிய காரணம் தானே தோல்விக்கு. योग ज्ञान सिद्धर ओम श्री राजयोग गुरु चरणम.